அருமையான ஒளிபெருக்கு, அருமையான இசைக்கலைஞர்கள், அன்பு சார்ந்த பெரியவர்களே, அருமைமிகு தாய்மார்களை காலையில் காடி சென்று கடுவெயிலில் ஒழித்து வரும் மண்ணை பொண்ணாக்கி வரும் மாபெரும் விவசாய குடிப்பிற மக்களை ஒரு நாட்டவர்கள் மற்றும் கொத்துக்களை மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வர்களை மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என சார்பாகும் நான் சார்புடைய கை சார்பாக முதற்க நன்றி, அன்பு கலந்த வணக்கம். அப்புறம் பாலசாமி என்ன கூத்துல கோமல் வந்தாச்சு, நாடு ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் அப்புறம் நாடக காலம் வந்துருக்காளப்பு இல்ல ஒண்ணும் தெரியல, கண்ணாடி எடுத்துட்டு பாக்கலாம். அடேங்கப்பா, அருமையான கூட்டம்யா. கூட்டம்னாலும் கூட்டம், கொல்ல கூட்டம்யா. மனதை கொள்ளக்கூடிய கூட்டம். ஏன்னா அவங்க மனசு கொள்ளையடிச்சிட்டு போனாத்த அடுத்த வருஷம் இந்த பக்கம் மேல வேணும், இந்த மிருதகம் வேணும், இந்த பப்பு தான் வேணும், இந்த தாளக்காரத வேணும், இந்த சீன் தான் வேணும், இந்த ஒளிபெருக்கி தான் வேணும், இந்த ஏஜென்ட் தான் வேணும் அப்படிம்பாங்க. அருமையான கூட்டம், அருமையான அரிசி பெருமக்கள். ஆனா உண்மையாலுமே பெட்டிக்காரர் மட்டும் சும்மா இல்ல, இன்னைக்கு என்னமோ பக்திமயமாவே இருக்காரு. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சில ஊரு போறவனே பெட்டிக்கார பாத்தீங்கன்னு வச்சுக்க, சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடியா, பஞ்சிய வளைஞ்சு பொண்ணு வளைஞ்சு குங்கி அடியா, சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி பஞ்சிய வளைஞ்சு பொண்ணு வளைஞ்சு குங்கி அடியா, பிறந்தா பிறக்கணும் புள்ளாயுமே போல, இருந்தா இருக்கணும் சிங்கினா 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 சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, பஞ்சிய வளைஞ்சு பொண்ணு வளைஞ்சு சரி. ஆனா வந்தவனுமே பக்திமயமான கும்பாபிஷேக நாடகம், அதனால அன்னை ஆரம்பி சக்கரவர்த்தி அருமையான பாட்டு, உண்மையுமே எனக்கு சிறப்பு சிறப்பு. இருந்தாலும் அருமையான பக்கம் மேடம். வாய் விட்டு சிரிச்சா, வாய் விட்டு புட்டு சிரிச்சா. ஆமா, ஏன்னா கடவுள் மனிதனுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு சிரிப்பு ஒண்ணு மட்டும்தான். இப்ப எல்லா பத்தியும் சிரிக்க வைக்க முடியுமானே? எல்லா பத்தியும் சந்தோஷப்படுத்த வைக்க முடியுமா? வீட்டுல பெத்த பிள்ளைய சந்தோஷப்படுத்த வைக்க முடியுமா? பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்த வைக்க முடியுமா? பெத்த தகப்பட சந்தோஷப்படுத்த வைக்க முடியுமா? ஆனா அந்த வேலையை இந்த ஊருக்கார கொடுத்துருக்காங்கன்னா நான் அவங்களை சந்தோஷப்படுத்த வைக்கிறேன். யாரு எங்கேயும் சந்தோஷப்படுத்த வைக்க முடியாது. ஆனா சிரிப்புல பலமான சிரிப்பு இருக்கு. ஒரு சில பேர் சிரிச்சு ஆடி மாசம் காத்து மாதிரி சிரிப்பாங்க. முன்னாடி உள்ள குப்பைப்புறம் தள்ளிடுறது, வெறும் காத்து மட்டும் வரும். எப்படி? அட என்ன அது? இன்னும் சில பேர் சிரிப்பாங்க, நல்ல கும்பல் உட்காந்துக்கிறது. சரி, கழுத கிடைச்சா எப்படி கிடைக்கும்? எப்படி? சரி, நல்ல வேலை சேர் இருக்குது. சரி, இது ஒரு வகையான சிரிப்பு. இன்னொரு வகையான சிரிப்பு இருக்குங்க. என்ன சிரிப்பு? அடேங்கப்பா, லட்ச ரூபாய் கொடுத்தாலும் சரி, கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் சரி, பிடிச்சு
பூச்ச பிள்ளையார் எங்க உட்காந்துருக்காரு அங்கனே உட்காந்துக்கிறது. ஓஹோ 32 பல்ல மட்டும் காட்டுவாங்க. எப்படி அவ்வளவுதான். இது கூட பரவாயில்லங்க. சரி உண்மையுமே இங்க உள்ள தாய்மார்கள் உண்மையுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சில ஊருக்கு போனோம்னா பொம்பளை அளவுல உட்கார மாட்டாங்க. ஆமா. ஆனா நம்ம ஊர்ல பாருங்க அன்பு சகோதரிகள் அம்மா பாட்டி வீட்டு எல்லாம் பூட்டி எல்லாம் எல்லாமே உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் சோற கைதிட்டு வைப்போம். அங்க வேற கைதிட்டு ஒரு அக்கா தாய் பிடிப்பீங்க. ஏன்னா இந்த ஊர்ல வந்து பிறந்து வெளியூர்ல கட்டி போயிருப்பாங்க. சரி வெளியூர்ல பிறந்து இந்த ஊர்ல கட்டி வந்திருப்பாங்க. ஆனா உண்மையுமே சொல்றேன் ஏன் சம்சாரம் மாதிரி ஒரு பொம்பளையால நீங்க பாத்துக்க முடியாதுங்க. விளையாட்டுக்கலங்க ஏன் சம்சாரம் மாதிரி ஒரு பொம்பளையால நீங்க பாத்துக்க முடியாது. ஏன் கேளுங்க ஏன் வேற ஒண்ணு இல்லனே 9 மணிக்கு நான் போனாலும் சரி சரி பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டானே. நிஜமாவா? காபி கூட குடிக்க மாட்டாங்க. என்ன பண்றதில்ல சோறு வள திங்க மாட்டா அண்ணோட வளர்க்கறது. நான் போகாம ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஆனா என் பொண்டாட்டி எல்லாத்தையும் பாப்பா. என்னத்த பாப்பா? அட அண்ணே உண்மையுமே சொல்றேன் என் சம்சாரம் மாதிரி ஒரு ஆள் கூட இல்லைங்க. நிஜமா? பார்த்தா தெரியுது. ஏன்னு கேளுங்க ஏன் 9 மணிக்கு நான் போய் தான் காப்பி போட்டு கொடுக்கணும். ஆஹா அத பாப்பான்னு சொன்னல நீ சொல்ற மாதிரி உங்க பொண்டாட்டி மாதிரி நாங்க பார்த்ததே இல்லை. ஏன் எல்லாத்தையும் பாப்பான்னு சொன்னல? ஆமா. என்னத்த பாப்பா? டீ குடிக்கிறது இல்லனே துணி துவைக்கிறத பாப்பா தண்ணி குடிக்கிறத பாப்பா சோறு ஆக்குறத பாப்பா டிவியை பாப்பா வாட்ஸ்அப்ல வீடியோ பாப்பா பாப்பா எல்லாத்தையும் பாப்பா பாப்பா அவளைத்தான் நான் பாப்பா பாப்பா. என்னதான் இப்படி நடந்துச்சு? அப்படித்தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குங்க. எல்லா பத்தி வாழ்க்கை அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. சரி இருந்தாலும் கூத்தல் கோமல் இருந்தாச்சு சில்லு சுருக்கணும் போறனால எப்படி போகணும்? கொட்டகைய ஓட்ட போட்டு கேலிக்கின்ற பண்ணாதீங்க. கோமாளி பேச்சை கேட்டு கோபம் கொண்டு நிக்காதீங்க. நாடகம் பாரு அதுல நன்மையை கேளு. நடிக்கவும் வந்து எங்க நடிகரை பாரு. கொட்டகைய ஓட்ட போட்டு கேலிக்கின்ற பண்ணாதீங்க. கோமாளி பேச்சை கேட்டு கோபம் கொண்டு நிக்காதீங்க. நாடகம் பாரு அதுல நன்மையை கேளு. நடிக்கவும் வந்து எங்க நடிகரை பாரு. பண்ணாதீங்க நாடகம் பார்க்க வந்த எல்லோருக்கும் நாடகம் பாரு அதுல நல்லதை கேளு. நாடகம் பாரு நல்லதை கேளு. முத்துமேடு கோமாளிக்கு கலைஞர் மேல சொல்வாரியா முத்துமேல கோமாளிக்கு கோமாளிக்கு 2 பொண்டாட்டியா கலை மேல பயிரிட்டா கலவழி பறிக்குவாரி. நாடகம் பாரு அதில் நன்மையை தேடி நடிக்கவும் வந்து நடிகரை பாரு. நீங்க நாடகத்தை பார்த்துடுங்க. நீங்க நல்லபடி காமத்துடுங்க. நீங்க நாடகத்தை பார்த்துடுங்க. நீங்க நல்லபடி காமத்துடுங்க. நாடகத்தை பார்த்து நல்லபடி காமந்து ஆதரவு தந்துடுங்க. நாடகம் பாரு பின்னாடி போறாரு. ஏப்பா எங்க பின்னாடி போவாங்க அண்ணே? காலைல சாப்பிட்ட சாப்பாடு இரவுல போயிடணும். சரி இரவு சாப்பிடுற உணவு காலையில போயிடணும். சரி அப்படி இல்லைன்னா உடம்புக்கும் வியாதி இருக்கு. ஆமா நம்ம எதை சொல்றோம் கொட்டைக்கு பின்னாடி போவாங்க. ஓஹோ ஒரு சில பேத்துக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். எப்படி முந்தா நாள் போன ஊர்ல பாருங்க 2 சின்ன பசங்களுக்கு ஒரு ஆர்வ கோளாறு. எப்படி அந்த டிரான்ஸ்கரப்ல குண்டா ஒல்லியா சரி கருப்பா சிவப்பா குட்டையா வளத்தியா சரி நெட்டையா அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறு ஒருவேளை இருக்குதா இல்லையா? ஆமா அப்படின்னு பாருங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க கொட்டைக்கு பின்னாடி வந்துட்டாங்க. 2 பேத்துல ஒருத்தர் என்ன பண்ண 2 பேர்ல விட்டு நோட்ட ஆரம்பிச்சுட்டான். சரி இங்க
கொட்டையங்க கீத்து கொட்டைய சரி நோண்ட ஆரம்பிச்சு என்ன பண்ண ஒருத்தன் ஒரு கண்ணு தாப்பி பார்த்தேன் இத்தண்டா அப்படிங்க ஒருத்தன் சரி என்னடா இத்தண்டா அப்படிங்க பக்கத்துல உள்ளவன் டான்ஸ்காரப்புல காலு மட்டும் இத்தண்டா அப்படிங்க இந்த பக்கத்துல உனக்கு ஒரு ஆர்வம் வருமா இல்லையா ஆஹா டான்ஸ்காரப்புல காலை தண்டிங்க அந்த பிள்ளை மூஞ்சிய பாக்கலாம்னு சொல்லி அவன் வந்துட்டேன் ஒரு தலையை உள்ள விட்டுட்டு அப்படின்னு பாக்க சரி அவன் பாக்குற நேரத்துல இந்த டான்ஸ்கார பிள்ளையோட அவங்க அம்மா நின்று ஆனா போட எல்லாமே சுருங்கி கிடக்குது அப்படிங்க இவங்க ரெண்டு பேரும் போய் பாத்துட்டு இருந்தாங்க இவங்க விரட்டுறதுக்கு ஒருத்தர் வந்தா பாருங்க அவர்தான் ஊர் முக்கியஸ்தர் நாடகம் முன்னாடி நடக்குது பின்னாடி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன ஒரு கீத்தையை பிச்சுட்டு உள்ள வந்துட்டாரு சரி உள்ள வந்தவர் பேசாம இருக்கலாமா இல்லையா நேர டார்ச் காரப்புல பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு நான் தான் உன்னைய போட்டேன் எங்க நாடகத்துக்குங்க நான் தான் உன்னைய போட்டேன் சரி அடுத்த வருஷம் கான்ட்ராக்ட் ஓட்டே கொடுக்குறேன் போன வாரத்தில் நடந்தது ஒரு நாடகத்தை கூட்டி போயிட்டாங்க அந்த பிள்ளை ஆளு கலருமா இருக்குமே சரி அந்த பிள்ளைகிட்ட வயசுக்காரர் நம்பரை கொடுத்து அந்த ஏஜென்ட் பாவம் அழுதுட்டு எனக்கு அங்க போன் பண்ணிட்டாரு கத்தனை ஒரு நாடகத்தை கூட்டி போய் 48,000 போச்சு வெளியே சொல்லாதீங்க வேளாண் அப்படி கிடைக்க மாட்டேன் அதனால பின்னாடி போகாதீங்க ஓட்டம் போட்டு பார்க்காதீங்க பின்னாடி போகாதீங்க ஓட்டம் போட்டு பார்க்காதீங்க முன்னாடி உட்கார்ந்தா நாடகம் முடியும் என்ன நடக்குதுன்னு கவனிங்க நீங்க நாடகத்தை பார்த்துடுங்க நீங்க நாடகத்தை பார்த்துடுங்க நீங்க நல்லபடியாக நாடகத்தை பார்த்து நல்லபடியாக சீட்டி அடிக்காதீங்க என்ன சீட்டிக்கிற நீ அடிக்கிறப்ப ஏனே சீட்டு அடிக்க வேணுங்கிறேன் ஒவ்வொரு நாடகத்திற்கும் ஒரு தன்மை இப்ப இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நாடகம் வள்ளி திருமணம் சரி இந்த வள்ளி திருமணம் நாடகம் எதுக்காக வச்சிருக்காங்க எதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தனாலயா ஆமா அப்புறம் எதுக்கு இல்லனே வள்ளி திருமணம் நாடகம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா இந்த செவ்வாதோஷம் உள்ளக்கூடிய ஆண்களோ பெண்களோ கல்யாணம் முடியாதவங்க சரி இந்த நாடகத்தை காலையில முருகனும் வள்ளியும் மாலை மாத்திரத்தை பார்த்தோம்னா நமக்கு உள்ள அந்த செவ்வாதோஷம் விலகும் என்பது ஒரு ஐதீகம் சரி அதே பாத்தீங்கன்னா சத்யவான் சாவித்திரி ஒரு நாடகம் ஆமா இந்த சத்யவான் சாவித்திரி நாடகத்துல என்ன கதை யமதர்மன்ட்டே போய் இந்த சாவித்திரி அம்மா சத்யவானோட உயிரை வாங்கிட்டு வந்திருக்காங்க சரி ஆனா இன்னைக்கு ஒரு சில பெண்கள் அப்படி இல்ல வீட்டுக்காரர் வீட்டை விட்டு கிளம்பிட்டாவே அவங்க வேற கிளம்பிடுறாங்க எங்க கிளம்பிடுறாங்க வேலைக்கு தான் ஹலோ ஹலோ அவரு போயிட்டாரு எங்க போயிட்டு போறாரு அவரு போயிட்டாரு நீங்க வாங்க அந்த ஆள் வந்துட்டு வேற வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அதே மாதிரி ஹரிச்சந்திரன் ஒரு நாடகம் ஹரிச்சந்திரன் நாடகத்துல என்னங்க தந்தாரம் விட்டு பிரதாரம் நேசிக்க கூடாது பொய்ய சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கதை சரி ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல நம்ம முண்டாட்டி அழகா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்க முண்டாட்டி குரங்கு மாதிரி இருந்தாலும் சரி அப்பே நினைச்சா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சிக்கு அப்படின்னு போறேன் காலங்கள் மாறிடுச்சுங்க சரி அதே பாத்தீங்கன்னா இந்த வள்ளி திருமண நாடகத்துல வள்ளி அம்மா வெளியே வருவாங்க எங்க பிறந்தாங்க எங்க வளர்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க பாடுவாங்க சில பேத்துக்கு வந்து பாடுறது பிடிக்கும் சரி சில பேருக்கு வந்து பேசுறது பிடிக்கும் சரி சில பேத்துக்கு வந்து இந்த ஆடல் கலை பிடிக்கும் அப்ப பாடுறப்ப பேசுறப்ப விசில் அடிச்சோம்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தையும் பாடக்கூடிய பாடலும் புரியாது அதுக்காகத்தான் சீட்டி அடிக்காதீங்க சீட்டெழுதி கொடுக்காதீங்க சீட்டெழுதி கொடுக்காதீங்க நாடகம் நடிக்கிற எங்களுக்கு தொந்தரவு செய்யாதீங்க நாடகம் மாறி அதுல நடிச்சம் வந்து எங்க நடிகர பாரு நீங்க நாடகத்தை பார்த்துருங்க நீங்க நல்லபடி அமர்ந்துருங்க நீங்க நாடகத்தை பார்த்துருங்க நீங்க நல்லபடி அமர்ந்துருங்க நாடகத்தை பார்த்து நல்லபடி அமர்ந்து காதல்
நாட ஆடுறேன். இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடு தான். ஆனா சில ஹோட்டலுக்கு போனோம்னு வச்சுக்க, பாருங்க அண்ணே, இந்த நாள் போன ஊர்ல ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன். கல்லு முன்னாடி வந்துட்டு இருக்கு. சரி. கல்லுக்கு முன்னாடி தோசை மாஸ்டர் வந்துட்டு இருப்பாரு. இந்த கல்லும் கருப்பா இருக்கு, இந்த தோசை போடுற மாஸ்டரும் கருப்பா இருக்கு. சரி. ஒரு சில ஹோட்டல்ல அண்ணே ஒரு தோசை போடுங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்க, இந்த கல்லுல தண்ணி தெளிப்பா பாத்திருக்கீங்களா? கல்லுல தண்ணி தெளிக்க பாத்திருக்கீங்களா? ஒரு சில மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, லவுக்கு நெத்தியில ஒரு வலி, கல்லுல ஒரு தெளி, அப்படியே ஒரு மாவு ஒரு விழிச்சு ஒரு தோசை போடுவாங்க. ஐயோ இந்த தோசை சாப்பிட்றதா பேசாம இருந்துடலாம்டா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண, பொண்டாட்டிட்டு போய் சொன்னேன், அடி அடியே ராத்திரி போன ஊர்ல சாப்பாடு சரியில்லை, வீட்டுல மாவு இருந்தா தோசை விட்டு விடி அப்படின்னு. சாமி கொஞ்சம் என்னது சாமி, இன்னும் படிச்சு நல்லா கருப்பு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி என் முன்னாடி சொன்னேன். சரி. அடி அடியே மாவு இருந்தா தோசை விட்டு வைடி அப்படின்னு. அவனும் தோசை விட்டு வச்சுட்டா. எத்தனை தோசை? எத்தனை தோசை? மூணு தோசை விட்டு. சரி. நானும் வீட்டுக்கு போனோன்னு அடி அடியே பசிக்குது தோசை வைடி அப்படின்னு. அவ அப்பதான் சொல்றா, மாமா மாமா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் 2 தோசை சாப்பிட்டுக்கிறேன், நீங்க ஒண்ணு சாப்பிடுங்க அப்படின்னா. ஆமா. அப்பதான் நான் சொன்னேன், அடியே விடிய விடிய நான் ஆடுறேன், எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, நான் 2 சாப்பிட்டுக்கிறேன், நீ ஒண்ணு சாப்பிடுறீன்னு. அப்பதான் சொல்ற, மாமா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு மாமா அப்படின்னா. ஆஹா இருக்கிறத 3 தோசை, இவளுக்கு விட்டு கொடுக்குற தன்மை இல்ல, அதனால நம்ம 2 பேரும் ஒண்ணு செய்வோம். என்ன செய்வோம்? இருக்கிறது 3 தோசை, சரி நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்குவோம். என்ன போட்டி வச்சியே? என்ன போட்டி? யாரு பேசாம இருக்கிறோமோ அவங்களுக்கு 2, ஓஹோ பேசின தோசை 1 அப்படின்னு முடிவெடுட்டோம்யா. சரி. காலையில 9 மணிக்கு நடுவுல தோசை இருக்கு. அண்ணா என் பொண்டாட்டி அங்கிட்டு உட்காந்துருக்கா, நான் இங்கிட்டு உட்காந்துருக்கேன். சரி. 9 மணில இருந்து உட்கார ஆரம்பிச்சுட்டா. மதியானம் 12 1 மணி ஆகி போச்சு. சரி. எனக்கு ரொம்ப பசி ஆகி போயிருச்சு. அடி அடியே 12 1 மணி ஆகி போயிருச்சு. ரொம்ப பசியா இருக்கு, நான் 2 தோசை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க, நீ ஒண்ணு சாப்பிடுறேன்னு சொல்லலான்னு பாக்குறேன். சொன்னாத்த ஒன்னாயிப்போம் அப்படின்னு வாயை முடிட்டு பேசாம இருந்துட்டேன். சரி. சாயந்தரம் 6 7 மணி ஆகி போயிருச்சு. இந்த தோசையில கூட எறும்பா ஊறுது. அடி அடியே தோசையில எல்லாம் எறும்பா ஊறுது. சாயந்தரம் 6 7 மணி ஆகி போயிருச்சு. சாப்பிட்டு போடுவான். இந்த எறும்பு விரட்டுன்னு சொல்லான்னு பாக்குறேன், தோசை ஒன்னாயிரும். ஒன்னாய் போயிரும் அப்படின்னு வாய் முடிட்டு பேசாம இருந்துட்டேன். சரி. ராத்திரி 2 3 மணி ஆகி போயிருச்சு. 3 மணி ஆகி போச்சு. 2 பேத்துக்கு கிறக்கம் வந்துருச்சு. பசி கிறக்கம். ஆமா. பசி கிறக்கத்துல 2 பேரும் படுத்துட்டான். விடிஞ்சு காலையில 9 மணி ஆகி போயிருச்சு. எந்திரிக்கல. பேசினாத்த அப்படின்னு பேச படுத்துட்டியா? சரி. இந்த பக்கத்து வீட்டுக்காரக்கா சும்மா இருக்க முடியாது. அந்த அக்கா ஐயே பப்படிக்கார பொண்டாட்டி நேத்து காலையில 9 மணிக்கு போன, விடிஞ்சு 9 மணி ஆகி போயிருச்சு, எந்திரின்னு சத்தம் போடுது. எந்திரிக்கல. என் பொண்டாட்டி காதல கேக்குது. ஏக்கா நல்லாத்தான் இருக்கிறேன், குளிச்சுட்டு தான் இருக்கிறேன்னு என் பொண்டாட்டி சொல்லலான்னு பாக்குறா. சொன்னா தோசை ஒன்னாயிரும் அப்படின்னு அவளும் வாயை முடிட்டு பேச. சரி. அந்த அக்கா சும்மா இருக்க கூடாது. சரி பப்புனுக்கார பொண்டாட்டி தான் அனுப்பி செல்ல தூங்குவா, பப்புனுக்காரன் எழுப்புவான், பப்புனுக்காரன் எழுப்பணும் சொல்லி, தம்பி ரத்ன பப்புனு எந்தராங்க எனக்கு காதல கேக்குது. ஏக்கா நல்லாத்தான் இருக்கிறேன், குளிச்சுட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லலான்னு பாக்குறேன். சொன்ன தோசை ஒன்னாய் போயிருமா, வாய் முடிட்டு பேச படுத்துட்டேயா. சரி. இந்த அக்கா சும்மா இருக்க கூடாது. ஆஹா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் செத்துட்டே போயிட்டாங்க அப்படி சொல்லி ஊருக்காரங்களுக்குள்ள ஆளு விட, ஊருக்காரன் ஊரை துப்பு துப்புன்னு வர்றாங்கய்யா. சரி. வர்றாங்க துடு துடுன்னு ஒடியாந்தவங்க பாக்குறேன். ஆஹா ஜன்னல் வழியா போக முடியாது, இந்த கதவை உடைச்சு தாண்டா போகணும்னு ஒருத்தர் கூட்டத்தில் சொல்ல. சரி. அப்பதான் எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு நெஞ்சில. ஆட படுவாவி இப்பதான் கடன் உடனே வாங்கி ஒரு 45,000 ரூபாய்க்கு ஒரு கதவு வாங்கி மாட்டிருக்கு, அதையும் உடைக்கிறதுக்கு ஒருத்தர் ஐடியா சொல்றாரு அப்படின்னு வாயை திறந்து சொல்லலான்னு பாக்குறேன். தோசை ஒன்னாய் போயிரும் அப்படின்னு பேச வாய் முடிட்டு இருந்துட்டேயா. சரி. பாருங்க கதை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க. 2 பேர்த்து தூக்கி சேர்ல உட்கார வச்சு மாலையை போட்டு ஒட்டுக்காரங்களை விட்டு அடிக்க கிழிக்கிறாங்க. காதெல்லாம் வலிக்குது. அட மெதுவா அடிக்கடா, காதெல்லாம் வலிக்குதுடான்னு சொல்லலாம்னு பாக்குறேன். தோசை ஒன்னாய் போகும். தோசை ஒன்னா பேரு வாய் முடிட்டு பாருங்க. எனக்கு இருந்தது ஒரே ஒரு தங்கச்சி. சரி. அந்த பிள்ளைக்கு எல்லாம் காலை விட்டு அந்த பிள்ளை ஆஹா அண்ணன் அண்ணி இப்படி செத்து போயிட்டாங்களே அப்படின்னு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஓன் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு பாருங்க. தாம்பளை தட்டுல சீர்வரிசையில எடுத்துட்டு அழுதுட்டு வருது. வர்ற பிள்ளை சும்மா வரக்கூடாது, ஏன் மூஞ்சிய பாத்துட்டு வந்த பிள்ளை இந்த நிலவாசப்படி கவனிக்காம அந்த காலை தட்டு விட்டு அந்த தாம்பளை தட்டு கீழே விழுந்து அந்த தாம்பளை தட்டு தெரிச்சு மூக்க வெட்டி ரத்தமா ஊத்து. ஏமா நான் உயிரோட தான் இருக்குது, சாயலாம் இல்ல அப்படின்னு சொல்லலான்னு பாக்குறேன்.
அப்படின்னு வாயை முடிட்டு பேசாம இருந்துட்டீங்க. சரி. 2 பேர்த்தையும் பாடை கட்டிட்டாங்க. ஆடா. பாடை கட்டி இங்க இருந்து சுடுகாடு தூக்கிட்டு போயிட்டாங்க. போறாங்க. சுடுகாடு தூக்கிட்டு போன உடனே அங்க போய் பார்த்தா 2 பேர்த்தை எரிக்கிறதுக்கு 2 லாரி விறகு 1 லாரி டயர் வச்சிருக்காங்க. அட சண்டாளைங்க. அட எதுக்குடா 2 பேர்த்தை எரிக்கிறதுக்கு 2 லாரி விறகு 1 லாரி டயர்னு சொல்லலாம்னு பாக்குறேன். தோசை ஒண்ணாயி போகும். அப்படின்னு வாயை முடிட்டு பேசாம இருந்துட்டீங்க. சரி. பாரிய விறகுலாம் அடுக்கி ஆ. என் முட்டாடி கீழே ஓட்டு ஆ. என்னை மேல ஓட்டி ஆ. தீய பத்தாக்கி போனாங்க பாருங்க. ஆ. அந்த நேரத்துல பங்காளி ஒருத்தர் வந்த ஆ. பொறுத்தா பங்காளி என்னமே வேணாங்க. ஆமா. எனக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா நம்ம உயிரை காப்பாத்த நம்ம பங்காளி ஒருத்தர் வந்துட்டேன். சரி. அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தையா. வந்த என்ன சொன்னாப்ல சின்ன சிறு வயசுல 2 பேரும் செத்து போயிட்டாங்க. திடீர்னு போன எந்திரிச்சாலும் எந்திரிக்கு எரிக்க எத்தனை பேரா வந்திருக்கேன்னு கேட்க. ஓ அப்பதான் அண்ணி சொல்றாங்க அண்ணே நாங்க 3 பேர் வந்திருக்கோம் அப்படிங்க. சரி. அப்ப நான் சுத்தி வேற நின்னுங்க. திடீர்னு போன எந்திரிச்சுன்னு வச்சுக்க ஓகி ஒரே அடிச்சுங்கிறாங்க. ஆனா படுவாரி இவன் நம்மளை காப்பாத்த வந்தானா கொல்ல வந்தானா அப்படின்னு பேச வாய் முடிட்டு இருந்துட்டேயா. பாருங்க தீயெல்லாம் பத்த வச்சுட்டாங்க. தீ கப்ப கப்பம்னு எரிஞ்சிட்டு இருக்குது. எரிய பாருங்க என் பொண்டாட்டி கிட்ட இருந்த சுக்குரி சேனல பட்டு அவ கால்ல சுட்டு அவ ஐயோ மாமானா வாரி. அப்பதான் எனக்கு ஒரு சந்தோஷம். பேசுன தோசை 1 பேசலன தோசை 2 ஆடியே எனக்கு 2 உனக்கு 1 பாரு. எனக்கு 2 உனக்கு 1 என் பொண்டாட்டி சொல்ல. சரி. அங்க எரிச்சவங்க 3 பேரு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? ஆஹா பேய் தான் எந்திரிச்சிச்சு. உடஞ்சா வந்துருச்சு. அவங்க 3 பேர் ஓட. நாங்க 2 பேர் ஓட. சரி. எனக்கு 2 உனக்கு 1 உனக்கு 2 எனக்கு 2 உனக்கு 2 ஓட. கடைசியில அவங்க ஓடி போயிட்டாங்க. நீங்க என்ன? நாங்க வீட்டுக்கு போய் பாக்குறேன். தட்டுருக்கு தோசை காணா. எப்படி? இலை கொண்டு திட்டு போயிட்டாயா. சண்டாயம். இதுல என்ன தெரியுது? விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இசையை அழகாய் பாடுகின்றார். இனிய குரல் போலே இசையை அழகாய் பாடுகின்றார். எருதுகள் போலே வண்டிகளை எடுத்துக் கொண்டு ஓடுகின்றார். வனத்தில் வாழும் பறவைகள் போல் பாடி பறந்து திரிகின்றார். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றார். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார் வாழும் வகை புரிந்து கொண்டார். இந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. சாரமில்லா வாழ்க்கையிலே சக்கரம் போலே சுழலுகின்றார். சாரமில்லா வாழ்க்கையிலே சக்கரம் போலே சுழலுகின்றார். ஈரமண்ணால் பல உருவை இறைவனுக்காக படைக்கின்றார். கொள்ளும் பாவில் விஷமறிந்து சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டார். கொள்ளும் பாவில் விஷமறிந்து சொல்லிக் கொடுக்க தெரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு புரியவில்லை. மனிதன் என்றால் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான். இந்த போது மனிதனுக்கு ஒன்று
கொடுக்கின்றார். வள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்குவாக கொடுக்கின்றார். உள்ளனரி போல் வேடமிட்டு முடியை கெடுக்க தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டார். வாழும் வகை புரிந்து கொண்டார். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. இருந்தபோதும் என கிராம வழங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் வட்டம் சுந்தனாவூர் கிராமத்தில் வந்து அல்வாத்தூர்குடிய ஸ்ரீ சுந்தரவள்ளி ஸ்ரீ சவுந்தரவள்ளி சமேத சுந்தரராஜ பெருமாள் என்ற வரதராஜ பெருமாள் அஷ்ட மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக வந்துள்ள வண்ண சிங்கார கலையங்கில் அருமை உள்ளம் எங்களது காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகிய ஆதவத்தூரை சேர்ந்த ஆர்கே வேலாயுதம் கலைஞர் சார்பாக இன்று நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் வந்து இதில் நடிக்கக்கூடிய நடிகை மாமணி தமிழை எங்கும் வெற்றி முறை சொல்லிட்டு நாடகங்களின் நபர்சனாக நடிப்பு செய்வது என்ற நாட்டு பக்கம் லாஸ்டும் அருமை சகோதரர் ஏவிஎம் வேல்முருகன் மேலே வேடன் வேடன் விருத்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அன்று நிழல் போல் குரல் படைத்த தாயாகி உனக்கு என்றும் நிகரானவன். எங்களது திண்டுக்கலை சேர்ந்த எம் பிரியாவை ஸ்ரீ வள்ளிதேயாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அமுதமழை பொழியும் ஒரு அழகு சிலை உடல் முழுதும் அமுதமழை பொழியும் ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. கடலாமோ தேவதையும் மயங்கிடும் இந்த ஐந்தறிவு ஜீவன்களும் ரசித்திடும். அமுதமழை பொழியும் ஒரு இரவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. நடிப்பு சிவேந்திரன் நாட்டு மக்கள் ஆசிரியரும் அருளை சகோதரர் ஏன்னா காலேஜில் படிச்சு விட்டு சும்மா இருக்க கூடாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கணும்னா பிள்ளைகளுக்கு பாடம் அங்கே இருக்கணும். நாடக உலகத்தில் நாரதர் போடுறேன்னு சொல்லி இங்கேயும் வந்து அங்கே கவர்மெண்ட் சம்பளம் இங்கேயும் ஊர் சம்பளம். உழைப்பு இல்லைங்க, ஒரு கலை மீது ஒரு ஆர்வம். ஏன்னா அவங்க வேலை என்ன, ஒரு பேராசிரியரா அங்கே கல்லூரியில பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா இந்த நாடக உலகத்தில் இந்த கலை மீது அன்பு கொண்டு அருமை சகோதரர் தங்கபாண்டி சொல்லக்கூடிய அருமை சகோதரர் இவர் எங்க மேடையிலே கொஞ்சம் கையெட்டுங்க. ஏன்னா ஒரு பேராசிரியர் சின்ன வயசு பையன் நம்ம இடத்துல வந்து நாரதரா நடிகை காத்து கொண்டிருக்காருன்னா அருமை சகோதரர் தங்கபாண்டி அவர்கள் மேடையிலே நாரத மகிழ்ச்சியாக நடிகை காத்து கொண்டிருக்கிறார்கள். இசையாய் தமிழாய் இருப்பவனே, இசையாய் தமிழாய் இருப்பவனே, எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே, நிலைப்பவனே, சிகமர் சுகமர் மரமர் கருணை வடிவே, இசையாய் தமிழாய் இருப்பவனே. அதுக்கு பக்கம் மேலும் பக்கம் மனமலமாக வந்துள்ள காரணத்தினாலே அருமை சிரசு அருமை சக்கரவர்த்தி என்று நாட்டு மக்கள் லாஸ்டும் அருமை சகோதரர் எங்களது திண்டுக்கல் முத்தமிழ் நாடக சங்கத்தின் அங்கத்தினமாகி அருமையன்னார் பி வெங்கடாச்சலம் அவர்கள் மேலே அருமணியம் அண்ட் பின்பாட்டினை சேர்ப்பார்கள். இதை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும்.
அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் கடலும் வாழும் நிலவும் என்னுடன் விளையாடும் இசை என்னுடன் உருவாகும் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் சக்கரவர்த்தி கோடியடி குமரன் மனைவியை சேர்ந்த அந்தோனி ராஜ் அவர்கள் மேடையிலே மிருதங்கம் டோலக் தபேலாவை சேர்ப்பார்கள்.
இறுதியாக பிரபாத்திய மன்னன் பிரபாத்திய புகழ் என்று நாட்டம் கும்பலாசும் அறிவிச்சவர் பழனிசாமி மேலே பழனிசாமி இவர்கள் மேலே பிரபாத்தியத்தை சேர்ப்பார்கள்.
என்னை பால் சாமினே விடிய விடிய ரெண்டையும் பிடிச்சி அடிக்கிறியே, கையில குச்சி ரெண்டையும் பிடிச்சிட்டு அடிக்கிறியே, வலிக்காது. ஆமா, அதுக்கு தாயின் தந்தக்கூடிய தாளத்தை லயத்தோடு இசை காத்தவர்களுடைய அருமை மாமா வெங்கடேஸ்வர பெருமையிலே தாளத்தை லயத்தோடு இசைப்பார்கள். அடுத்தபடியாக வண்ண சீன் கம்பெனி அஜித் அஜய் சீன் கம்பெனி உரிமையாளர் ஏ தமிழ் செல்வன், இருப்பிடம் தூத்துக்குடி, மதுரை, தேனி, திண்டுக்கல், எல்லா ஊருக்கும் நாடக நடிகருக்கு சீன் இந்த சீன் தான். அருமையான முறையில் சீன் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அஜித் அஜய் சீன் கம்பெனி உரிமையாளர்களுக்கும் அன்னார்களுக்கும் உங்களுடைய நன்றி நடிகர்களை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை மீடியா யூடியூப் அதாவது வலைத்தளங்கள் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏகே மீடியா, ஏன்னா நம்ம ஊரில் நடக்க இந்த கும்பாபிஷேக விழாவாகட்டும் நாடக நிகழ்ச்சியாகட்டும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஏகே மீடியா அப்படின்னு போட்டிங்கன்னா வெளிநாட்டில் உள்ளக்கூடிய பக்கத்தூரில் உள்ளக்கூடிய அனைத்து பொதுமக்களும் பார்த்துக்கலாம் செல்ல இன்னைக்கு. அப்படிதானே? நன்றி நடிகர்களை தெரிந்து கொண்டு கொட்டகை அருமையான கொட்டையா உண்மையாமே சொல்றேன். சரி, காந்தியார் பிள்ளைக்கு தனி ரூமு, சரி, சிறிபாட்டுக்கு தனி ரூமு, நாரதருக்கு தனி ரூமு, என்னது ராஜபாட்டுக்கு தனி ரூமு. அண்ணே காத்துட்டே வரல அப்படின்னு சரி ரெண்டு தகரத்தை பிச்சு விட்டாரு. சரி, ஒன்னப்பம்பு உள்ள வந்துருச்சு. அண்ணனே வேணானே அப்படின்ட்டு அருமையான வரையில கொட்டை அமைத்துக் கொள்ளக்கூடிய அருமையார் எங்களது எலும்பு வேலை சேர்ந்த ஆர் சரவணன் அவர்கள் இந்த கொட்டையை அமைத்துக் கொடுக்கிறார். அன்னார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு நாங்கள் மெதுவாக பேசினாலும் ஒரு நாடகம் சிறப்பா இருக்கும்னா முதல் ஒளிப்பெருக்கி, அப்புறம் இசைக்கலைஞர்கள், அப்புறம் ரசிக பெருமக்கள், சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொடுக்கக்கூடிய எங்களது வடம்பூரில் மருத்துவ வெற்றிக்கும் வெற்றி பரிசு கொண்டிருக்கிறோம். MAR ஆடியோஸ் உரிமையாளர் பரிசுத்தம் MAR ஆடியோஸ் நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. நேற்று இப்படித்தான் மைச்செட்டிக்காரு பேரை சொன்னேன். பேரு சொன்னு ஒரு பாட்டை போட்டாரு. என்ன பாட்டு? இந்த தேவடியால் கண்டேன்னு ஒரு படம். தேவதை கண்டனியா படம்? தேவதை கண்டன. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தவனே காதல் வரும். மக்களத்துல எம்ஜிஆர் பாத்தீங்கன்னு வச்சுக்க, ஒரு பாட்டு போட்டா ஒரு பொண்ணை பார்த்தவனே எப்படி பாட்டு போட்டாங்க? பச்சை கிளி முதல் ஒரு பொண்ணை பார்த்தவனே பச்சை கிளி முத்துச்சரமன் படிச்சாங்க. அதே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாட்டு போட்டாங்க. எப்படி ஒரு பொண்ணை பார்த்தவனே பூமாலையில் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பூ மாலையை தொடுத்தேன். சரி, ஆனா அந்த தேவதை கண்டை படத்துல எப்படி பாட்டேன்? எப்படி ஒரு பொண்ணை பார்த்தவனே எப்படி பாட்டு போடுறேன்? எப்படி எனக்கு கொட்டை உனக்கு கொட்டை உனக்கா? எந்த கொட்டை யாருக்கு தெரியும்? மாங்கொட்டையில கருத்து வச்சேன். சரி, இவன் கொட்டைன்னு படிக்குமே அந்த பிள்ளைக்கு ஆசை வந்துருச்சு. எப்படி? எது மேல? கொட்டை மேலையா? அது மேல எப்படி அவன் படிக்கிறா? எனக்கு தண்ணி. சரி, எந்த தண்ணி? தேங்காய் தண்ணி. பாட்டு எப்படி போடலாம் போடுறேன். இருந்தாலும் சிறந்த முறையில் ஒளியா வந்து கொடுக்கக்கூடிய MAR ஆடியோ சுந்தரர்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய இயக்குநர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை இங்கு ஏற்பாடு செய்து கொடுத்து சுந்தனாவூர் கிராமத்தார்கள், மராஸ்தார்கள் மற்றும் இளைஞர்களுக்கும் நன்றி நடிகர்களை தெரிந்து கொண்டு இந்த நாடகம் மட்டுமில்லை எந்த நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த முறையில் நாடகம் அமைத்தர நீங்கள் நாட வேண்டிய நாடக அமைப்பாளர் எங்களது காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகிய ஆதவத்தூரை சேர்ந்த RK வேலாயுதம் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருந்தார்கள். அன்னார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு சாப்பாடு எதை மறந்தாலும் சாப்பாடு மறக்கூடாது. ஹோட்டல்ல விட்டு மீன், இங்க கும்பாபிஷேகம், நாடக வீரர்கள் நல்ல முறையில் சாப்பிட்டு வருவாங்கன்னு சொல்லி விழா கமிட்டியாளர் சார்பாக சாப்பாடு கொடுத்த விழா கமிட்டியாளருக்கு நன்றி நடிகை தெரிந்து கொண்டு ஆடலகி, அபிநய சுந்தரி, நாட்டிய பேரணி, நடன சிங்காரி, முன்னழகு மும்தாஜ், பிள்ளகு பிரியங்கா சோப்ரா, அருமை சகோதரி எங்களது திண்டுக்கலை சேர்ந்த சென்னை சிம்ரான் அவர்கள் பேரிலே டான்ஸ் அம்மாடி
தங்க மனசு பொங்குது சின்ன மனசு கண்ணுக்கு உள்ள வயசு அவ சொல்லுக்கு 4 வயசு சொல்லுக்கு 4 வயசு தங்க மனசு பொங்குது சின்ன மனசு அது என்னையே அழைக்கும் சிரிப்பு எரியும் அது என்னையே அழைக்கும் சிரிப்பு என்னவோ நடக்குது நடப்பு அது ஏதோ சுகமும் இருக்கு யாருக்கு இந்த கதை புரியும் சபைக்கு மட்டும் இது புரியும் பாலுக்கு ஒரு கூட இருக்கும் இந்நாடகத்தில் சொல் குற்றம் போர் குற்றம் போறோம் கால குற்றம் மேல குற்றம் இவை குற்றம் இருப்பது குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கையாண்டு யாகசாலை அருமையான முறையில் அமைத்துக் கொடுத்தது அருமையன்னார் சரவணம் ரத்னம் அவர்கள் யாகசாலை அருமையான முறையில் அமைத்துக் கொடுத்தார்கள் அண்ணா அவர்களுக்கு நன்றி நினைக்கிறத வளர்த்து கொண்டு அடியன் திண்டுக்கலை சேர்ந்த ஆர்பி ரத்னம் பப்புன் காமிக் சந்து வந்து எனக்கு நான் தான் வந்தாங்க நான் போயிட்டு பிள்ளை தட்டுறேன் அதனால நான் என்ன நடப்பது நாட்டிலே நாட்டிலே இருக்குது